இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் தனம் பூஜை பண்ண வேண்டாம், 3 சுமங்கலி பொண்ணை வச்சு பூஜை பண்ணலான்னு ஜோசியரே சொல்லிட்டாரே. இல்ல சீனு, நான் தான் அவர்கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். ஏய், ஏன் அப்படி சொல்ல சொன்ன? தனாவை வச்சு பூஜை பண்ணணும்னு தான் அப்படி சொல்ல சொன்னேன். இந்த பூஜை கண்டிப்பா தனாவை வச்சுதான் செய்யணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியலடா, அதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி ரிஸ்க் எடுத்து தனாவை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா மாமா, மாஸ்டர் பிளானே மாயாவோடதுதான். ஏய் சும்மா இருக்கானா? சீனு, ஆர் யூ ஓகே பேபி? ஓ, இப்ப எனக்கு தலையே வலிக்குது. அப்ப மாயா, அப்போ நீ மாமாவுக்கு அந்த சாஃப்டான ஒத்தடம் கொடு. ஏய், இது உனக்கு எப்படி? உங்க ரொமான்ஸ கட்டிலுக்கு கீழே இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஏய் சும்மா இரு. சீனு, இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் ஏன் சொல்ல போறேன்? மாமாக்கு தெரிஞ்ச இந்த பூஜையவே நிப்பாட்டிடுவாரு. ஆனா கண்டிப்பா இந்த பூஜையை பண்ணிதான் ஆகணும். அதுவும் தனாவை வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும்னு சொல்ற. எப்படி பண்ண போற? நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன், அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டா போதும். சரி, ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை நான் எப்படி தனியா விடுறது? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல சீனு, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு என் பேர் மட்டும் மாட்டினா பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி பெரியப்பா என் மேல கோவமா தான் இருக்காரு. ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சா உன் மேலேயும் கோவமாயிடுவாரு. அது புரியுது மாயா. ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு எல்லா நேரத்திலயும் சப்போர்ட்டா இருக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மாட்டிக்காம எப்படிதான் செஞ்சு முடிச்சிடலாம். நான் இருக்கேன். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. தேங்க்ஸ் சீனு. நான் வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன். இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, சோ கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறேன். முதல்ல இப்ப பாத பூஜையை தனாவை செய்ய வைக்கணும். அதுக்கு வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரி, பண்ணிருவோம். தனா, நான் வெளியில போயிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். நீ கரெக்டா போனை பாத்துக்கிட்டே இரு. மெசேஜ் வந்ததும் நீ வெளியில வந்துரு, சரியா? சரி மாயா, சேஃபா இரு.